attending unknown marriage. அதான் இன்னைக்கான vlog. பெரிய கல்யாண மண்டபம். ஆமா, என் வீட்டுக்கிட்டே இருக்க ஒரு மண்டபத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டே பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம். அது நீங்கள் பார்த்தாலே தெரியும், பயங்கர நர்வஸ் ஆகிருப்பேன். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அவங்க சொந்தக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க. அந்த vlog வேணால் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்து பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. என்ன அது என்ன என்ன நடக்க போகுது தெரியல. எல்லாம் பெரிய இது வந்து வெஜ் கல்யாணம். வெஜ்ஜிலாம் ரொம்ப நான்வெஜ் தான் நடக்கும்ல. ஓ நோ, அட போடா, காமெடி பண்றான்டி அவன். ஓஹோ, காமெடி பண்ணா. இது வந்து பெரிய மண்டபம், அது நாங்க போனது ரொம்ப சின்னது. இது வந்து ஒரு ஆளுக்கு பெருசு. இது எப்படி இருக்கு? லக்ஸரி. ஓரளவுக்கு லக்ஸரி. எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே, நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். வா வா வா. நம்ம போய் அட்டாச் பண்ணிட்டோம். என்னடா ஐனா இன்விடேஷன் வந்துட்டோம். நாங்கள் இன்விடேஷன் கிடச்சிச்சு. ஹரிஷ், ரோஷினி. நான் வந்து மாப்பிள்ளை பக்கம், நான் பொண்ணு பக்கம். போகும்போது என் பேரை கத்து அவசரிச்சுட்டான் என் லவ் செட்டு. ரொம்ப கெத்து. சொல்லலாம் இங்க இருக்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ண போறோம். முன்னாடி வந்து போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க. நாங்க அதுவும் எடுப்போம். இப்போ நம்ம கேரளா சட்னா மாற போறோம். வெளியே வந்து மோளல் ஆடிக்கிறாங்க. போய் பார்ப்போம். கேமராமேன் பக்கத்துலேருந்து கேமராமேன் ஆகிட்டாங்க. அவனும் பிள்ளை போறான். பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி எல்லாம் முடிஞ்சு. சென்னை கேங் வந்து என்னோட காலேஜ் கேங்க, சீனியர் கேங்க. அவங்க தான் சென்னையை வசிக்கிறாங்க. அவங்க தான் வந்து சென்னையை வசிக்கிறாங்க. நானே வந்துட்டு பார்த்து மூச்சு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலேஜ் பசங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. மாப்பிள்ளை பொண்ணுங்க வரும்போது கரெக்டா வந்துட்டோம். நாங்க உள்ள நாங்க வந்துட்டுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. வீடு கிட்டன்றனால தெரிஞ்ச பசங்க அதிகமா இருக்காங்க. கீழே பாப்கார்ன் வாங்க போலாம்னு சொன்னா இவர் தெரிஞ்ச பையன் யாராவது இவர் வரல சொல்றாரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பசங்க கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நீ ஏன் இப்ப இப்படி நிக்கிற? ஓகே, நாங்க வந்து போய் சாப்பிட போறோம். நான் போனோ அடியில தான் நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நேரத்துல நிறுத்திட்டாங்கடா. ஆனா என்ன தீபாவளி கொண்டாடுறாங்க. ஆனா லைட்டா ஜாலியா தான் இருக்கு. கொஞ்சம் நிறைய பேர் வந்து வர போறாங்க. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இவங்க பைத்தியம். போன vlog மட்டும் என்ன பண்ண? வா முடி. லைனா போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இப்படி காட்டு. சாப்பிடுவோமா? சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள சூப்பர்ன்றாரு அவரு. சாப்பிடாமலே சூப்பர்ன்றியா? வாங்க நான் போயினா எடுத்துட்டு வா. பீடாவா? ரெண்டுமே உனக்கா? ஏன் பேர் சொல்லி ஒன்று. அங்கே வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். ஐஸ்கிரீமே சாப்பிட்டோம். பீடா 2 வாங்கிட்டு வந்தேன். இவன் பேரை சொல்லி எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்றுன்ட்டு அவளே சாப்பிடலாம். நான் ஒன்று வாங்கினேன், சாப்பிட்டேன். நான் வச்சுக்க 2 சாப்பிட போகிறேன். அங்கே வந்து எல்லாமே ஓகேவா தான் போச்சு. இது என்ன பண்ணாங்க? இல்லை, நல்லா தான் பண்ணாங்க. ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணாங்க. நிறைய பெரிய பெரிய ஆள் வந்திருந்தாங்க. கிராண்டுன்றதை விட ஓகே ஓகே. நானே இவங்க எனக்கு ஒரு டவுட். அப்படினோ சொல்ல முடியாது. ஆக்சுவலா நீ நாங்க 2 மேரேஜ் போயிட்டு வந்தோம். ஆமாடா, காலையில ஒரு கல்யாணத்துக்கு போய் அது ஃப்ரெண்ட் கல்யாணம். இவன் கால் போய் சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணினா. ஏய், ஓடிலாம் போல. அந்த vlog வரும் உனக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கல்யாணம், செகண்ட் ஹாஃப் ரிசப்ஷன்.
என்ன ஆச்சுன்னா இவங்கெல்லாம் சாம்பார் கேட்டா ரசம் கேட்டா சைலண்டாக ஊற்றுறாங்க. நான் வந்துட்டு பத்த குழம்பு ஏன்னா 4 பேர் போகிறாங்க எனக்கா கேட்க நான் சும்மாவே கூச்சப்படுவேன். இல்லைன்னா எதுக்குடா இப்படி 3 பேர் நின்று போகிறாங்க சாம்பார் வத்த குழம்பு எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே நின்று அப்படின்றாங்க. என்கிட்ட மட்டும் வந்துட்டு ஐயோ இது மட்டும் தான் இல்ல ஏதோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கும்னு நினைச்சா அப்படி பண்ணுவாங்க. ஆனா செம்ம கிராண்டா பண்ணாங்க கல்யாணம். நல்லா இருந்தது கல்யாணம். ஓகே. லைட்டா வந்து ஆமா நாங்க அன்னைக்கு போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன அவ்வளோ இதுல அவ்வளோவா பயமாவும் இல்லை, ஜாலியா தான் இருந்தது. இத்தனைக்கும் இங்க நிறைய தெரிஞ்ச பசங்களா இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து எதுவும் தெரியல. ஜாலியா இருந்தது. என்னன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பிரியாணி கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அடுத்த அன்னோன் மேரேஜ் வந்து வாய் விட்டுக்கெல்லாம் பார்த்து நாங்கள் போவோம். ஸோ அது என்னென்ன கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதில் வந்து நாங்கள் இதில் ஒரு சில விஷயம்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் நாங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் நாங்கள் திடீர்னு யோசிச்சு வந்தோம்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணேன். நாங்கள் வந்து அடுத்த கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் ரெடி சும்மா காலி கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு போய் கொடுத்து போஸ்ட்லாம் கொடுக்கலான்ட்டு வந்து நாங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஓகேனா பண்ணிடலாம். கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். பார்ட் 3 வரும். ஸோ அவ்வளோதான். ஓகே, டாடா, பை பை.